பசுமை வழிச்சாலை பகுதியில் மரம் வேரோடு சாய்ந்து விழும் அந்த சிசிடிவி காட்சியானது தற்போது வெளியாகி இருக்கிறது. அந்த வழியாக செல்லும் 2 கார்களின் மீது அந்த மரம் முறிந்து விழுந்திருக்கிறது. அது தொடர்பான சிசிடிவி காட்சி வெளியாகி அதிர்ச்சியை ஏற்படுத்தி இருக்கிறது. நல்வாய்ப்பாக கார்களில் பயணித்த யாருக்கும் எந்தவிதமான காயமும் ஏற்படவில்லை. மரம் விழும் சிசிடிவி காட்சி தற்போது வெளியாகி இருக்கிறது. இது தொடர்பான கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் செய்தியாளர் ராம்குமார். வணக்கம் ராம்குமார். மரம் முறிந்து விழும் அந்த சிசிடிவி காட்சி வெளியாகி இருக்கிறது. அது தொடர்பான விவரங்கள். கண்டிப்பாக இன்று காலை முதல் சென்னையில் கனமழை பெய்து வருகிறது. சென்னை மற்றும் சென்னை புறநகர் பகுதிகளில் இடைவிடாது பெய்து வரும் கனமழை காரணமாக பல்வேறு இடங்களில் பாதிப்பு ஏற்பட்டிருக்கிறது. சென்னை அடையாறு பசுமை வழிச்சாலையில் இருக்கக்கூடிய அமைச்சர்கள் மற்றும் நீதிபதிகள் குடியிருப்பு இருக்கிறது. இந்த குடியிருப்பு பகுதியில் 50 ஆண்டு பழமை வாய்ந்த மரம் ஒன்று இன்று வேருடன் சாய்ந்திருக்கிறது. அது அருகே உள்ள கடையில் இருக்கக்கூடிய கண்காணிப்பு கேமராவில் அந்த 50 ஆண்டு பழமை வாய்ந்த அந்த மரம் சாய்ந்து விடும் சிசிடிவி காட்சி வெளியாகி இருக்கிறது. குறிப்பாக பசுமை வழிச்சாலையில் இருக்கக்கூடிய அந்த இரு புறங்களிலும் மழைநீர் வடிகால் கால்வாய் அமைக்கும் பணி ஏற்கனவே நடைபெற்று முடிந்திருக்கிறது. அந்த மழைநீர் கால்வாய் அமைக்கும் போது அந்த மரத்திற்கு 50 ஆண்டு பழமை வாய்ந்த அந்த மரம் வேர்கள் அப்புறப்படுத்திருக்கிறது. இதன் காரணமாக தான் தற்போது இந்த இடைவிடாது பெய்த கனமழை காரணமாக மரம் வேருடன் சாய்ந்து விழுந்திருக்கிறது. இந்த சாயும் போது அங்கு இருக்கக்கூடிய அதிக விலை மதிப்பான 2 கார்கள் மீது விழுந்திருக்கிறது. இதில் கார்கள் முழுவதுமாக சேதமடைந்திருக்கிறது. நல்வாய்ப்பாக அந்த கார்களில் இருந்த நபர்களுக்கு எந்த பாதிப்பும் ஏற்படவில்லை. இந்த வடிகால் கால்வாய் அமைக்கும் பணி காரணமாக அங்கு வேர்கள் அனைத்தும் வெட்டப்பட்டிருப்பதாக குற்றச்சாட்டு இருந்திருக்கிறது. இதன் காரணமாகவே மரம் பலமிழந்திருக்கிறது. பருவமழைக்கு முன்பாகவே பலமிழந்த மரங்களை அப்புறப்படுத்த நடவடிக்கை எடுத்திருக்க வேண்டும். ஆனால் விளம்பர திமுக அரசின் சென்னை மாநகராட்சி நிர்வாகம் அப்புறப்படுத்தவில்லை. இதன் காரணமாகவே தற்போது 50 ஆண்டு பழமை வாய்ந்த மரம் விழுந்து விபத்து ஏற்பட்டிருக்கிறது. அந்த மரத்தை அப்புறப்படுத்தும் பணியில் மாநகராட்சி ஊழியர்கள், தீயணைப்பு வீரர்கள் ஈடுபட்டிருக்கிறார்கள். தற்போதைய தகவல்களுக்கு நன்றி ராம்குமார்.